பராசக்தி தான் சரஸ்வதி, லட்சுமி, உமைன்னு வர்றாங்களா? அப்போ இவங்கெல்லாம் ஒருத்தவங்க தானா, வெவ்வேறு இல்லையா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சிவபெருமானுடைய திருவருளாகிய பராசக்தி தான் கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியாகவும், திருமகள் என்று சொல்லக்கூடிய லட்சுமியாகவும், மலைமகள் என்று சொல்லக்கூடிய உமையாகவும் வருகின்றது என்று நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள் குறிப்பிடுகின்றன. அதை சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சக்தியாய், விந்து சக்தியாய், மனோன்மணி தானாகி, ஏத்துரு மகேசையாகி, உமை திரு வாணியாகி, வைத்திரும் சிவ ஆதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும், எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் அப்படின்னு சிவஞான சித்தியார் என்கின்ற நூலில் அருணந்தி சிவம் என்கின்ற சைவ பெரியார், அதாவது நம்முடைய சந்தானக்குறவர்கள் சைவ சித்தாந்த நூல்களை அருளி இருக்கின்ற சந்தானக்குறவர்கள் ஒருவரான அருணந்தி சிவம் சொல்கிறார். அவர் வாக்கை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவர் சகல ஆகம பண்டிதர் என்று அவருக்கு பட்டம். அப்போது சைவர்களுக்கு ஒரே கடவுள் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த பரம்பொருள் சிவபெருமான் தான் பார்த்துருக்கின்றோம். அந்த சிவபெருமானுடைய திருவுருளைத்தான் நாம் பராசக்தி என்று சொல்கின்றோம். அதை விந்து சக்தி என்று சொல்கின்றோம். அந்த விந்து சக்தி தான் பிறகு என்னவா வருகின்றது? இந்த சதாசிவ வடிவத்தில் இருக்கின்ற பெருமானுக்கு அந்த விந்து சக்திக்கு மனோன்மணி என்று பெயர். அந்த மனோன்மணியாக இருக்கின்ற அந்த ஒரு திருவருள் தான், அந்த ஒரு சக்தி தான் கலைமகளாக வருகிறது, திருமகளாக வருகிறது. பிறகு உமை என்று சொல்லக்கூடிய, இன்னும் அதை துர்கா என்றெல்லாம் கூட சொல்கின்றார்கள், வருகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது நாம் சைவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த தொள்ளிரவு அப்படின்றாங்க. தொள்ளிரவுனா நவராத்திரின்னு வடமொழியில் சொல்கிறாங்க, தமிழில் அதுக்கு தொள்ளிரவுன்னு பெயர். அந்த தொள்ளிரவு விழாவில் இதைத்தான் உணர்த்துவாங்க. அம்மைக்குரிய வழிபாடாக இருக்கின்ற அந்த வழிபாட்டில் சைவ நெறிப்படி என்ன உணர்த்துவாங்க அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய திருவுருளாக இருக்கின்ற அந்த பராசக்தி தான் 9 நிலைகளில் இறங்கி வந்து அருளுவதாக சொல்லுவாங்க. அதை சுருக்கமாக 3 நிலைகளில் கலைமகள், திருமகள், மலைமகள் என்று சொல்லி 9 நாட்களுக்கு நாம் விழா எடுப்பதை பார்க்கின்றோம். சைவ அடிப்படையில் நமக்கு அம்மை என்பது திருவருள் தான், அது பராசக்தி தான், அது சிவத்தினுடைய திருவருள் தான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அதை தான் பிற்காலத்தில் தனித்தனி கடவுளாக போய், நமக்கு பணம் வேணும்னா லட்சுமியை வழிபடணும், படிப்பு வேணும்னா சரஸ்வதி வழிபடணும், வீரம் வேணும்னா உமையை வழிபடணும்னு ஆகிப்போச்சு. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான், அதாவது நம்முடைய சைவ சித்தாந்த நூல் சிவஞான சித்தியார் சொல்கின்ற அந்த நூலை புரிந்து கொள்ளாதனால தான் இன்றைக்கு நம்ம வெவ்வேறு பிரிவாக பிரிந்து கிடக்கின்றோம். அதிலும் அம்மையை முழுமுதற் பொருளாக சொல்கின்ற சாக்த வழியில் நெறி நிற்கின்றவர்கள் அம்மையே பரம்பொருளாக சொல்லி சிவத்தை பரம்பொருளாக சொல்லாமல் சாக்த சமயம் என்கின்ற ஒரு சமயத்தில் இந்த அம்மையை தனி கடவுளாக சொல்லி பரம்பொருளாக சொல்லி இப்படி வலியுறுத்தி வருவதனால தமிழ் சைவர்களுக்கு இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு தான் இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் மட்டும் அல்லாமல் திருஞான சம்பந்தர் திருவெழிமலை பதிகத்தில் இன்னொரு பாட்டை அதே குறிப்பை சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சினமலி கரியுரி செய்த சிவன் உரைதரு திருமிழலையை மிகு தனமனர் சிரபுர நகர் இறை தமிழ் விரகன் உரை ஒருபதும் மணமகிழ்வோடு பயில்பவர் எழில் மலர்மகள் கலைமகள் சயமகள் இனமலி புகழ்மகள் இசைத்தர இருநிலன் இடையினிது அமர்வரே அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருவேழிமலையில் இருக்கின்ற பெருமான் இருக்கின்றானே, அவன் சினமலி கரியுரி செய்தவன். அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த கைமுகாசூரன் என்கின்ற ஒரு சூரனுடைய தோலை உரித்தாராம் பெருமான்.
அதாவது யானை முகம் கொண்ட சூரன் அவனுடைய தோலை உரித்து பெருமான் சட்டையாக போட்டு கொண்டாராம். பெருமானுடைய அட்டவீர செயல்களிலே அதை ஒன்றாக சொல்வார்கள். அவன் திருவெழிமலையில் இருக்கின்றான். அத்தகைய சிவபெருமானை வழிபட்டால் அந்த சிவபெருமானுடைய திருவருளாக இருக்கின்ற கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகியவர்களுடைய திருவருளையெல்லாம் பெற்று உலகத்தில் புகழ்மிக்கவர்களாக வாழ்வார்கள் என்று ஞானசம்பந்தர் அறுதியிட்டு தன்னுடைய பாடலில் உறுதியாக கூறுகின்றார். எனவே தமிழ் சைவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், சிவபெருமானை வழிபட்டால் அவன் என்னமோ இறப்புக்குரிய கடவுள் போல என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி எண்ணாமல் சிவபெருமானே கல்வியை தருவான், சிவபெருமானே செல்வத்தை தருவான், சிவபெருமானே வீரத்தை தருவான் என்று அந்த சிவபெருமானை வழிபட்டாலே மற்ற என்று சொல்லக்கூடிய அனைத்து திருவருள் ஆற்றல் அல்லது அம்மையினுடைய வடிவங்களாக பிற வடிவங்களாக இருக்கின்ற அவற்றினுடைய எல்லா அருள்களும் நமக்கு கிடைத்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரியாதனால தான் நம்ம தனித்தனியாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரஸ்வதிக்கு ஒரு வழிபாடு, திருமகளுக்கு ஒரு வழிபாடு, மலைமகளுக்குன்னு தனியாக வழிபாடு எப்போதும் செய்கிறதில்லை. இப்படி நாம் சைவத்தினுடைய உண்மையான கொள்கைகளை புரிந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டாலே சிவபெருமான் எல்லாவற்றையும் தருவான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் திருவிசைப்பாவில் தனதனற்றோழா சங்கரா சூலபாணியே தனதனற்றோழன் அப்படின்னு சொன்னால் அந்த குபேரன் என்று சொல்கின்றார்களே, அந்த குபேரனுக்கு பணம் கொடுத்தவன் சிவபெருமான் தான் என்று சொல்கின்றார். அடுத்து இன்னும் கூட செய்திகள் எல்லாம் வருகின்றன. இந்த திருமகளை சிவபெருமானுக்கு, அதாவது இந்த திருப்பாற்கடலை கடைந்த போது திருமகள் வெளிப்பட்டாலாம். அந்த திருமகளை திருமாலுக்கு கொடுத்தது சிவபெருமான் தான் என்று நமக்கு செய்தி, புராண செய்தி வருகின்றது. திருமுறைகளிலும் பல செய்திகள் சிவபெருமான் எல்லாவற்றையும் தரக்கூடியவன், செல்வத்தை தரக்கூடியவன், கல்வியை தரக்கூடியவன், வீரத்தை தரக்கூடியவன் என்று சொல்லி திருமுறைகள் அறுதியிட்டு கூறுகின்றன. அதனால் தமிழ் சைவர்கள் பிற கொள்கைகளினுடைய செய்திகளை எடுத்துக்கொண்டு தடுமாறாமல் நாம் சிவத்தை வழிபட்டால் அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறும் என்கின்ற தெளிவினை பெற வேண்டும். அப்போது இறைவனுடைய திருவருள்தான் பராசக்தியாக இருந்து இப்படி பல்வேறு நிலைகளில் வருகின்றன. அந்த பல்வேறு நிலைகளில் வருகின்ற வடிவங்கள் எல்லாம் பொதுநிலை வடிவங்கள். அந்த பொதுநிலை வடிவங்களில் இருந்து சிறப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த திருவருளை, ஆற்றலை, சக்தியை நாம் சிறப்பு நிலையில் வழிபட்டு சிவபெருமான் திருவடி அடைய வேண்டும் என்பதே ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்றார். அடுத்து சிவஞான சித்தியார் என்கின்ற நூலும் சொல்கின்றது. எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் கருத்தில் கொண்டு சமயத்தை உண்மையாக புரிந்து கொண்டால்தான் நம்ம வீட்டில் எத்தனை சாமி படம் வைக்கிறது, எந்த சாமியை கும்பிடுறது, ஒரு 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 செய்திக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, கல்விக்கு ஒரு சாமி, பிறகு வீரத்துக்கு ஒரு சாமி என்று நாம் கடவுள் ஒன்று சொல்லிவிட்டு இப்படி தடுமாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ஏற்படாது என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய சமய நூல்கள், குறிப்பாக தமிழ் சைவர்களுக்குள்ளே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமுறைகளையும் அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய சைவ நெறியை திறம்பட சிறப்பாக உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.